அனைவருக்கும் வணக்கம். இறையகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது பரணி தீபம் பற்றிய தகவல்களை தான் பார்க்க போகின்றோம். பரணி தீப திருநாள் அன்று இவ்வாறு விளக்கு ஏற்ற வேண்டும். அதாவது நம்ம பரணி தீபம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, திருக்கார்த்திகைக்கு முந்தின நாள் பரணி நட்சத்திரம். அந்த பரணி நட்சத்திரத்தன்று நாம் தீபம் ஏற்றுவதனால் பரணி தீபம் எனப்படுகிறது. இந்த பரணி தீபத்துக்குன்னு ஒரு கதை இருக்குது. அதாவது நசிகேதன் அப்படிங்கிற ஒருத்தர் அவங்களுடைய அவங்க அப்பா யாகம் வளர்க்குறார். யாகம் வளர்த்து அங்கே வரக்கூடிய தேவர்களுக்கு எல்லாவற்றையும் தானமாக கொடுக்கின்றார். அப்படி அவங்க தானமாக கொடுக்கும் பொழுது நசிகேதனுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே கோபம் வருது. நீங்கள் இருக்கிற பொருளை எல்லாம் தானமாக கொடுத்துட்டே வரீங்க, அப்போ எனக்குன்னு என்ன இருக்க போகுது, விட்டால் நீங்கள் என்னையுமே தானமாக கொடுத்து விடுவீர்கள் போலவே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அவங்களுடைய அப்பா என்ன சொல்கிறார், ஆமாம் நான் உன்னையும் தானமாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மருக்கு நசிகேதனை தானமாக கொடுத்துடுறார். இப்படி தானமாக கொடுத்ததுனால அவர் சரீர உடம்புடைய யமலோகத்துக்கு செல்கிறார். அப்படி யமலோகத்துக்கு செல்லும் பொழுது அங்கே மக்கள் துன்பப்படுகிறார்கள். நரகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் துன்பப்படுறதை பார்த்துட்டு நசிகேதன் யமதர்மராஜாட்ட கேட்குறாங்க, மக்கள் உலகத்தில் வாழும்போது தான் நிறைய துன்பங்களுக்கு ஆளாகிறாங்கன்னு பார்த்தா இங்கே அதை விட நீங்கள் கொடுமைப்படுத்துகிறீங்க, துன்பப்படுத்துகிறீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது நசிகேதனுக்கு யமதர்மராஜா சொல்கிறார், யார் ஒருத்தர் உலகத்தில் வாழும் பொழுது துன்பங்களையும் மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுப்பதையே வழக்கமாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனைகள் வழங்கப்படும். அப்படின்னா நம்ம எப்படி துன்பம் இல்லாமல் நம்ம பாவங்களை குறைத்து புண்ணியங்களை கூட்ட வேண்டும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். யார் ஒருவர் பரணி அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தன்று பரணி தீபம் ஏற்றுகிறார்களோ அவர்களின் பாவங்கள், அவர்கள் முன்னோர்களின் பாவங்கள் எல்லாவற்றையும் போக்குவேன் அப்படின்னு சொல்லி வழிகளை சொல்கிறார். அதுபோல் பரணி தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் என்றால் 5 தீபங்களை ஏற்ற வேண்டும். அதுவும் வீட்டுக்குள்ளே பூஜை ரூமுக்கு முன்னாடி ஒரு கோலம் போட்டு தாம்பாளம் வைத்து தாம்பாளத்தின் மீதும் நீங்கள் கோலம் போட்டு 5 தீபங்களை ஏற்ற வேண்டும். இதில் ஃபஸ்ட்டு டிப் நம்பர் 1 நீங்கள் கண்டிப்பாக பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் ஆன தாம்பூலத்தில் தான் ஏற்ற வேண்டும். எவர் சில்வர் யூஸ் பண்ணக்கூடாது. எவர் சில்வர் அதாவது பித்தளை செம்பு பாத்திரம் இல்லைன்னு நினைக்கிறவங்க, தட்டு இல்லைன்னு நினைக்கிறவங்க மணப்பலகையில் போட்டு கூட அது மேலே கோலம் போட்டு நீங்கள் இந்த 5 தீபத்தை ஏற்றலாம். இந்த 5 தீபமுமே வெவ்வேறு திசைகளில் இருக்க வேண்டும். வட்ட வடிவமாக நீங்கள் வெவ்வேறு திசையில் ஏற்ற வேண்டும், ஒரே திசையில் ஏற்றக்கூடாது. 3வது டிப் என்னன்னு பார்த்தோம்னா, அன்றைய தினம் நம்ம யமதர்மராஜாவை வழிபடுவோம். இங்கே 5 தீபங்கிறது எதை குறிக்குதுன்னா, பஞ்சபூதங்களையும் குறிக்கின்றது. அதே போல் அந்த பஞ்சபூதத்தினால்தான் நம் உடம்புமே உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சபூதம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பரணி தீபத்தை நாம் ஏற்ற வேண்டும். அடுத்து என்ன நீங்கள் இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, யமதர்மராஜை பரணி தீபம் மறுநாள் கார்த்திகை உங்களுக்கு தெரியும் சிவனுக்காண்டி ஏற்றும். அதற்கு அடுத்த நாள் 3வது நாள் பெருமாளுக்கு ஏற்றக்கூடிய தீபம். இப்போ இந்த பரணி தீபம் ஏற்ற அன்னைக்கு வாசல்லையும் விளக்கேற்றணுமா, கண்டிப்பாக ஏற்றணும். உங்களால் எவ்வளோ தீபம் ஏற்ற முடியுமோ அவ்வளோ தீபம் ஏற்றிக்கொள்ளலாம். கண்டிப்பாக வாசல் கொல்லைப்புறம் அப்படி 2 இதாக இருக்கவங்க, 2 வாசலில் இருக்கவங்க கண்டிப்பாக 2 வாசல்லையுமே ஏற்றுங்க, அது ரொம்ப நல்லது. அடுத்து இன்னொரு டிப் என்னன்னா, கண்டிப்பாக அந்த பரணி தீபத்தை மட்டுமாவது நெய் தீபம் ஏற்றுங்கள். என்னால் எல்லா 5 விளக்குமே நெய் தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரே ஒரு தீபத்துக்காண்டி அந்த 5ல் ஒரே ஒரு தீபத்துலையாவது நீங்கள் நெய் விளக்காக ஏற்றலாம். அதுபோக இந்த தீபத்தை மாலை 6 மணிக்கு மேல் தான் ஏற்ற வேண்டும். அதுவும் நாளை பரணி நட்சத்திரம் 6:24க்கு மேலே. நாளை மாலை தொடங்கி கார்த்திகை அன்று மாலை 4:50 அளவு தான் அது முடியுது. அதனால் 6:30க்கு மேலே நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றலாம். இது போன்ற இணைய தகவல்களை பெறுவதற்கு இன்றைய இறையகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் உபயோகப்படும் என்று நீங்கள் கருதினால் உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு பகிருங்கள். நன்றி, வணக்கம்.